9:15க்கு மெயில் வருது, இந்த மாதிரி இமீடியட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாயிஸுமே ஃபயரு. ஸோ அந்த கம்பெனியுமே டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிடுறோம், இன்னிலேருந்து இதுதான் உங்கள் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே எப்படா மாதம் முடியும், நமக்கு சம்பளம் வந்துடும், அந்த பணத்தை வச்சு நம்ம இந்த மாதத்துக்கான செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்னு நம்ம ஒரு கேல்குலேஷனோட தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு இமெயில் வருது, உங்களை வேலையை விட்டு தூக்குறோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலையிலேருந்து அப்ஸ்கான் ஆகிட்டீங்க, அதனால உங்களை வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எஸ், இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை சேட் பேஸ்டில் இவங்க சொல்லித்தராங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் வந்து ஆஃபீஸ் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் சொல்லித்தர டியூட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2010 வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. Jan 25th ரிப்பப்ளிக் டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி டீம் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதனால வந்து இப்போதைக்கு ஒர்க் கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் எல்லாரும் வீக் ஆஃப் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா பேர் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்கவுங்க நேட்டிவ்க்கு போயிருக்காங்க. பிகாஸ் சாட்டர்டே சண்டே வரப்போகிறதுனால அவங்க நேட்டிவ்க்கு அவங்க போயிருக்காங்க. சண்டே நைட் அகெயின் ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ அந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி இருந்திருக்கு, எம்ப்ளாயிஸால் ஆக்சஸ் பண்ண முடியல. இவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் சீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ எம்ப்ளாயிஸுக்கு எந்த ஒரு ப்ரியர் நோட்டிஃபிகேஷனுமே கிடையாது, எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும்ல, ஒவ்வொரு கம்பெனியும் ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சனல் போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலில் போய் இவங்க செக் பண்ணுறாங்க, அதில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸையுமே டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கு அவங்க கொடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க, அதனால உங்களை டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற எல்லாரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 2500 பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2500 பீப்புளையும் ஒரே நேரத்தில் இந்த கம்பெனி வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியும் ஷட் டவுன் ஆயிடுச்சு இந்தியாவில். ஸோ இந்த சேலரியை வச்சு இந்த மாதத்தையே ரன் பண்ணணும், இஎம்ஐஸ் இருக்குது, லோன்ஸ் இருக்குது, ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது, இது எதை பற்றியும் கவலையே இல்லாமல் அந்த கம்பெனி இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத எம்ப்ளாயீஸ் இன்னைக்கு 27 Jan பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், ஈவன் லேபர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ எம்ப்ளாயிஸ் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக வந்து டெர்மினேட் பண்ணுறதுனால இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அடுத்து ஒரு வேலை தேடணும், அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆச்சும் ஆகும். ஸோ அந்த 3 monthsக்கான காம்பன்சேஷன் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 yearsக்கு மேலே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸுக்கு யூஸ்வலாக எல்லா கம்பெனிஸ்லையும் இருக்கிற மாதிரி கிராஜுவேட்டி நீங்கள் கொடுக்கணும். அண்ட் பிஎஃப் பார்த்தீங்கன்னா பிஎஃபோட அமௌண்ட் எங்களுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. ஆல்சோ அதில் அப்ஸ்காண்டின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பேப்பர்ஸில் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு கம்பெனியும் வந்து ரீஹயர் பண்ண மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணணும். பிகாஸ் எம்ப்ளாயிஸோட தப்பு இது கிடையாது, இது கம்பெனியோட தப்பு. ஸோ அதையும் கரெக்ட் பண்ணி கரெக்டான பேப்பர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ 2500 பீப்புளை பற்றி கவலையே இல்லாமல் ஒரு கம்பெனி ஷட் டவுன் பண்ணிட்டு போச்சுன்னு அப்படின்னா இந்தியாவில் அதுக்கு ப்ராப்பரான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்சோ இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, என்ன ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக தான் இந்த இன்சிடென்ட்டை நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன், ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் உலகத்தில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே சேஃப்.